பிள்ளைகிட்ட சொல்றாங்க. ஆனா ஒரு கேர்ள் அது பொண்ணு வந்து படிச்சு மேல வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கான கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணிச்சு. அதாவது ஒருத்தவங்களோட லைஃப் நடந்தது அப்படியே நிஜ வாழ்க்கையாக இருக்குது. லாஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சீரியஸாக சொல்கிறேன், டேரக்டர் ஆச்சு ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் சித்தார்த் வாஸ் ஆசம் டுகெதர். சித்தார்த் சூப்பருங்க. அந்த சின்ன வயசு இதாகட்டும், அவருக்கு வந்து வயசே ஆகலைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ அந்த லாஸ்ட்டாக காமிக்கிற ஒரு இது ஸ்பாய்லர் இல்லை, இது அந்த லாஸ்ட்டாக காமிக்கிற அந்த கொஞ்சம் ஏஜான கேரக்டர், அதுக்கு மட்டும்தான் அவர் கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து அவர் நேச்சுரலாகவே ஃபுல்லாகவே அந்தந்த ஏஜுக்கான இது வந்து அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் பெருசாக அவருக்கு வந்து எஃபர்ட்டு தேவையில்லை. உங்களுக்கு என்ன மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. மற்ற சொசைட்டி ப்ரெஷருக்காக பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமைனால இறந்து போயிட்டாங்க. அதில் வந்து இங்கே ஒரு சீன் கனெக்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ ஃபேமிலி ப்ரெஷருக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப கனெக்டடாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் மட்டும் பிடிச்ச மாதிரின்னு நான் சொல்லலை, மிடில் கிளாஸ்க்கு கனெக்டடாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு ஒரு ஸ்பேஸுங்கிறது எவ்வளோ முக்கியம், ஒரு ப்ரைவசிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் புரிய வரும். ஸோ அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். வீடு கண்டிப்பாக முக்கியம் தான். ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட ஓன் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஓன் ஸ்பேஸ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஃபீல் வரும். ஸோ வீடு கண்டிப்பாக முக்கியம்னு தான் சொல்லுவோம். வாடகை அப்படிங்கிறத தாண்டி அது வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நம்மளோட ஓன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு அது கனெக்டடாக வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வெரி எமோஷ்னல் கிரிப்பிங் அண்ட் ரொம்ப வீடு வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு என்கரேஜிங்கான. வாடகை வீட்டில் எப்படி சார் நிம்மதி கிடைக்கும்? வாடகை வீட்டில் என்ன நிம்மதி இருக்கு நீங்க சொல்லுங்க. அதுதான் தண்ணி பிரச்சனை. நம்ம பக்கத்து வீட்டில் சவுண்டு போடக்கூடாது. குழந்தை கூட அவங்களுக்குலாம் யாருக்கும் சத்தம் போடக்கூடாது. அப்படிதான் இருக்கு. அதுதான் பெரியவங்களுக்கும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஈவன் நிம்மதி இருக்காது. வாடகை வீட்டில் சொந்த வீடு தான் நம்மளுக்கான நிம்மதியா இருக்க முடியும். அது வந்து எல்லாரால வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம ஃபில்ம் வந்து கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓல் கெட்டப்ல அவங்க காட்டுறத பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்றது, ஃபினிஷிங் அந்த நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப என்ன மாதிரி அதுதான் சொல்றாங்களே, என்ன மாதிரி வந்துடாதுன்னு பிள்ளைகிட்ட சொல்றாங்க. ஆனா ஒரு கேர்ள் அது பொண்ணு வந்து படிச்சு மேல வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கான கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணிச்சு. படம் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப நல்லாவே இருந்தது படம். பொய்யாலாம் சொல்ல தேவையில்ல, இதில் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்லாவே இருக்கு படம். இதில் எல்லாருக்குமே ரிலேட் ஆகுது. மெயினாக அந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இதில் பக்காவாக மெயின்டைன் ஆகும் அந்த அப்பா சென்டிமெண்ட்டு. ஏன்னா மிடில் கிளாஸில் எல்லோரும் ஒருத்திருப்பாங்க, வீடு வாங்கணும்னு எல்லாருக்கும் ஒரு கனவு வந்திருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் அப்பா பாசன்றது எல்லாருக்கும் ஒத்து போகும். இந்த வீடு வாங்குகிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். வீடு வாங்குகிற விஷயம் எல்லாருக்குமே காமனாக இருக்கும். இந்த பெரியவங்கலேருந்து நம்மளை மாதிரி ஏஜில் இருக்க எல்லா டீனேஜ் பசங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரான படம் தான் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். இல்லை, இதில் அப்பா சென்டிமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வேலை கிடைச்சா போதும், ஐடி செட்டப்பில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணால் மட்டும் போதும் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. பட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் மெயினாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதில் சாதிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 35 வயசுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் மெக்கானிக் இதுவில் மறுபடியும் படித்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதில் வயசு முக்கியம் இல்லை, நம்ம எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு லவ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆமாம்
இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி ஆமாம் யூத்துக்கு மேபி இந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதை சொல்கிற அளவு நானும் பெரிய ஆள் இல்லை. பட் அந்த எமோஷனல் விஷயத்தில் இந்த படம் பயங்கர ஒர்த்தான படம் தான் ப்ரோ. அதாவது எல்லாருடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம்ஸ்ன்னு இருக்கும். ஒரு வீடுன்றது எல்லாருக்கும் முக்கியத்துவம். அதாவது ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடந்தது அப்படி நிஜ வாழ்க்கையாக இருக்குது. லாஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சீரியஸாக சொல்கிறேன், டேரக்டர் ஆச்சு சரத்குமார் சார் ஆக்டிங் வேறு லெவல். இந்த வயசுல சொல்கிறது வேறு லெவல் ப்ரோ. அப்படியே சீன்ஸ்லாம் வந்து ஒரு நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், கல்யாணம் பண்ணணும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நல்ல ஒரு வேலையில் நிற்கணும். வேலைன்னு வந்துட்டு அடுத்து வந்து கல்யாணம் பண்ணணும். லாஸ்ட்டு பார்த்தா வீடுன்னு ஒன்று கட்டணும்னு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி தான் ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியத்துவம். அதே மாதிரி 5க்கு சொல்கிறேன். இதில் 5 படம் நல்லா தானே இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தோட என்னன்னா ஒவ்வொருத்தரோட வீடு வாங்குறோட கனவாக இருக்கும்ல, அந்த கனவை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ கூட நான் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு வரேன். படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அப்பா ஊரில் போய் கூட இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அப்பாவோட சண்டை தான் போட்டேன். அப்பாவோட வழி இந்த படத்து மூலியம் பார்த்துட்டு அப்போ ஏன்டா சண்டை போட்டேன் இந்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படிதான் ஃபீல் தான் ஆகுது. நல்லா இருக்குது படம். பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து புரியும். நம்ம நல்லா இருக்குது நல்லா இருந்து சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது, படம் பாருங்க. ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த எமோஷன்ஸ் வந்து படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுதுங்க. ரொம்ப நல்லா இருந்துங்க. ஆமாம் கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு இடம் தேவை. அதுக்கு வந்து ஒரு வீடுங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. அது ஒரு மிடில் கிளாஸ் வந்து அவங்களோட டே டு டே இது கவர் பண்ணும்போது அந்த இதுலேருந்து சேவிங்ஸ்லேருந்து கொண்டு போய் ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களோட ஒரு கனவாகவே இருக்குது. ஸோ அந்த இது வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. வீடு தாங்க, வீடு எமோஷன்ஸு. ஒரு அப்பாவை வந்து எப்படி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாரு பசங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக சித்தார்த் சூப்பருங்க. அந்த சின்ன வயசு இதாகட்டும், அவருக்கு வந்து வயசே ஆகலைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ அந்த லாஸ்ட்டாக காமிக்கிற ஒரு இது ஸ்பாய்லர் இல்லை, இது அந்த லாஸ்ட்டாக காமிக்கிற அந்த கொஞ்சம் ஏஜான கேரக்டர், அதுக்கு மட்டும்தான் அவர் கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து அவர் நேச்சுரலாகவே ஃபுல்லாகவே அந்தந்த ஏஜுக்கான இது வந்து அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக அவருக்கு வந்து எஃபர்ட்டு தேவையில்லைங்க. எனக்கு வந்து நான் பார்க்கும்போது என்னோட அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகிற மாதிரினா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது, நம்மளோட அந்த எஜுகேஷன் ஸ்டைல். ஏன்னா நம்ம ரொம்ப படிக்கிற அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்மளோடது அப்படியே ஒரு ஜேர்னி நம்ம போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்து. ஸோ அது இன்னும் ஜாஸ்தியாகவே கனெக்ட் ஆச்சு படுது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்டீரியோடிப்பிக்காக இருக்குது ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும். அது மட்டும் மேபி இவங்க ஒரு நேச்சுரலாக கொண்டு போகும்போது அதே மாதிரி ஒரு நேச்சுரலாக கொண்டு போய் ஒரு ஃபீல் குட் அப் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறது. வெரி பாசிட்டிவ். ஆல் ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பாசிட்டிவ். ஃபேமிலியில் யாருமே வந்து ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டின்னு திங்க்கும் பண்ணல. எல்லாருமே அவங்களோட இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இட்ஸ் அ ஹோல்சம் என்டர்டெய்னர் ஐ வுட் சே. இல்லை, இட் ஷோஸ் ஒரு மிடில் கிளாஸுக்கு என்ன பெயின்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் அந்த ஒரு பெயின்லேருந்து எப்படி அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வராங்கங்கிறதுக்கு பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கு. வெரி மெச்சூர்ட் ப்ளே. பட் ஐ திங்க் சித்தார்த்தோடது எனக்கு ஐ லவ்ட் இட். ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் சித்தார்த் வாஸ் ஆசம் டுகெதர். நல்லா பண்ணியிருந்தா போல சித்தார்த். சொந்த வீடு தான் வேணும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருந்தது ஃபுல்லாக படம். கடைசியில் நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து அது அப்பா ஞாபகம் வந்து. உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கா? இருக்குல்ல, எனக்கும் இருக்கு. அப்ப அதுதானே படத்துல காமிச்சிருக்காங்க. எந்த மனுஷனுக்கும் அந்த விஷயம் இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் ஆசை. சொந்த வீடு வச்சிருந்தாலும் பரம்பரை சொத்து வச்சிருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்னு எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை தான் படத்துல காமிச்சிருக்கு. வாடகை வீட்டுல சந்தோஷம் கிடைக்குங்க, பட் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. எனக்கு வந்து எனக்கு எங்க அப்பா கட்டின வீடு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சொந்தமா வீடு வாங்கணும், நமக்குன்னு வாங்கணும்னு ஆசைகள் இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும்.
உங்களுக்கு சொந்த உங்க பாட்டியோட தாத்தாவோட சொத்து இருந்தாலும் உங்களுக்கு வாங்கின ஆசை இருக்குல்ல, அதுதான் படத்துல காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆன இடமே வந்து அவர் 12th மேக்ஸ் எக்ஸாம் எழுதுவார்ல, அப்ப நானும் எக்ஸாம் ஹால்ல போய் அப்படிதான் இருந்தேன். நானும் 70 மார்க்கு தான் எடுத்தேன். எனக்கும் அந்த அந்த பயங்கரமா கனெக்ட் ஆன சீன் ட்ராமடைஸ் ஆயிடுச்சு. வீடை பத்தி மட்டும் கிடையாது, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் நீங்க மாத்திக்குவீங்க, அடாப்ட் பண்ணுவீங்க, உங்களோட ஆசைகளை விட்டு கொடுப்பீங்க. சில அந்த ஆசைகளை விட்டு கொடுக்கும்போது அந்த டெசிஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் தப்பா போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு என்ன மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, மற்ற சொசைட்டி ப்ரெஷருக்காக பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமைனால இறந்து போயிட்டாங்க. அதில் வந்து இங்கே ஒரு சீன் கனெக்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ ஃபேமிலி ப்ரெஷருக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ மண்டையை உடைக்கிறது பிடிக்காது. அந்த இதில் அவங்க வாக் அவுட் ஆகி வந்தாங்கல்ல, அவங்க எதுவும் தப்பான முடிவு எடுக்காம எவ்வளோ காசு 25 லட்சம் நீ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த கல்யாணம் உனக்கு சரி இல்லைன்னா நீ தைரியமா அதுலேருந்து வெளியே வரன்றது ஒரு பொண்ணுக்கு தேவையான விஷயம். அதை வந்து ரொம்ப அழகா படத்துல காமிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் மேல அதை அந்த ஃபேமிலி அக்செப்ட் பண்றாங்கல்ல, அதை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சரத் சாரை பத்தி நான் சொல்லவே வேணாம், பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி கமெண்ட் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு மூவி. லைக் லாட் ஆஃப் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே அது ரொம்ப ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். மிடில் கிளாஸ் தானா, ரிச் பீப்புள் கிடையாதா? இல்ல கிடையாதா? ஐ திங்க் இட்ஸ் வெரி மச் மிடில் கிளாஸ். ஏன்? பிகாஸ் வீடு வாங்குறது ஐ திங்க் அப்பர் ரிச் பீப்புள் அவங்க என்ன சொல்றது, அவங்க ஃபாதர் அவங்க சன்னை நம்பி தான் இருக்கணும், இல்லை சில்ட்ரனை நம்பி தான் இருக்கணும்ட்டு இல்லை. ஐ திங்க் தே வில் ஹேவ் ஜென்ரேஷனல் வெல்த். இங்கே ஜென்ரேஷனல் வெல்த் இல்லாமல் ஃப்ரம் ஸ்க்ராச் எப்படி இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். கோல், நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செய்யாமல் இருக்கிறது. ஐ திங்க் இட்ஸ் ஆல் அபவுட் எப்படி சொல்கிறது, ப்ரெசென்ட்ல வாழணும், ஃபியூச்சருக்காக தான் வாழணும், அதுதான் சேஃப் எது இருக்கும் அப்படின்னு ரிஸ்க் எடுக்காம எப்படி நம்மளை வந்துட்டு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஃபார் அ செக்யூர்ட் ஃபியூச்சர். இப்போ இவங்க டிராவிட் ஓகேன்றாங்களா? டிராவிட் ஓகேன்றாங்களா? ஐ டோன்ட் நோ, ஐ அம் நாட் a cricket fan. I not a I think it's both, but I'm not a cricket fan. Very wrong question. எனக்கு அது மெயின் வந்து இந்த எங்கர் வெர்ஷன் மேக்கப்பு அந்த ஆர்டிஸ்டே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டில் இருந்து. எங்கர் வெர்ஷன் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. ரொம்ப அப்படி சொல்ல முடியாது. இவங்க ரொம்ப கொஞ்சம் வேறு கதை காலத்தை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். மேபி இந்த காலேஜ் போர்ஷன்லேருந்தே ஆரம்பிச்சுன்னா சித்தார்த்துக்கு சூட் ஆகிருக்கும். ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சுத்தமாக சூட் ஆகவே இல்லை. ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, மேக்கப்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அது ஆடாக தெரியல. ஆக்சுவலாக இதில் ரொம்ப ஆடாக தெரியுது. அது சரத்குமாருக்கும் ஆடாக தெரியுது, இவங்களுக்கும் ஆடாக தெரியுது, எல்லாருக்குமே ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு. ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. விஷுவல் எஃபெக்ட்ஸு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கலரிங் டிஏயிலே எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியல, அவருக்கு மட்டும் தனியாக ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த இது நல்லாவே தெரியுது. அதெல்லாமே கனெக்டே க்ரியேட் ஆகலை. கேஸ்டிங்காகவே எனக்கு பெருசாக க்ரியேட் ஆகலை. அப்போ தானே எமோஷனல் கனெக்ட் ஆகலாம். செகண்ட் ஹாஃப் ஓரளவு பேலன்ஸ்டாக மேனேஜ் பண்ணி ஓரளவு கொண்டு போயிட்டாங்க. அது வைக்கல ஓகே தான்.